இந்த உலகத்திலேயே இருட்டிய பிறகும் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான். மற்ற அத்தனை உயிரினங்களுமே இருட்ட ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லயே தூங்கக்கூடிய உயிரினங்களா தான் இருக்கு. மனிதனும் அப்படித்தான் இருந்தான். ஆனா இந்த கரண்ட் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்தை தள்ளி போட ஆரம்பிச்சான். நைட்டு 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி அப்படின்னு இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் 12 மணிக்கு மேல தூங்குறத தான் வழக்கமா வச்சிருக்காங்க. இதனால அவங்க உடல்நிலை மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, அவங்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படுது. உங்களுடைய வெற்றியே தள்ளி போடப்படுது. தூக்கம் அப்படின்றது உங்களுடைய உடலுக்கு ஓய்வு கொடுப்பது அப்படின்னு மட்டும் இல்லைங்க. நல்ல தூக்கம் இருந்தால்தான் உங்களால கிரியேட்டிவா சிந்திக்க முடியும். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கும் போக முடியும். உங்க உடல்ல ஆரம்ப கட்டத்துல சின்ன வியாதி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க நல்லா தூங்குனீங்க அப்படின்னா உங்க உடலே அதை சரி செய்து கொள்ளும். எந்த மாத்திரையும் மருந்தும் தேவையே இல்லை. உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எந்த ஒரு புது கிருமிகளும் உங்களை அண்டாது. அதனால தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் தூக்கத்தை தள்ளி போடலாம். தொடர்ந்து 4-5 நாட்களாகவே நீங்க சரியான தூக்கம் இல்லை, ஒரே ஸ்லீப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுடைய வெற்றி தள்ளி போடப்படுதுன்னு. அதே மாதிரி நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம் அப்படின்றது முக்கியமே இல்லைங்க. நம்ம தூங்குறது 6 மணி நேரம் தூக்கமா இருந்தாலும் குவாலிட்டியான தூக்கமா இருக்கணும். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் முக்கியம் இல்லை. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில தினங்கள் 9 மணி நேரம் நம்ம தூங்கியிருக்கலாம், ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது டயர்டாகவே இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் ஒரு 6 மணி நேரம் தான் தூங்கியிருப்பீங்க, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பீங்க. இன்னைக்கு நல்ல தூக்கம்டா அப்படின்னு காலையில் எந்திரிக்கும் போதே துள்ளி குதிச்சு எந்திரிப்பீங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்லீப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட தூக்கம் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேக் டின்னர் பிஃபோர் 3 hours. அதாவது நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய இரவு உணவை முடிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 மணிக்கு தூங்கக்கூடிய ஆள்னா 7 மணிக்கே உங்களோட டின்னரை முடிச்சிருக்கணும். நீங்க 11 மணிக்கு தூங்கக்கூடிய ஆள்னா 8 மணிக்கு உங்களோட டின்னர் முடிச்சிருக்கணும். நீங்க 9 மணிக்கு தூங்க போற ஆள்னா அப்ப 6 மணிக்குள்ளேயே உங்களுடைய இரவு உணவை முடிச்சிருக்கணும். இது கட்டாயம். அதே மாதிரி நைட்டு நேரத்துல நல்ல நான்வெஜ், பிரியாணி, சாதம் அப்படின்னு ஹெவியா சாப்பிடாம கொஞ்சம் ஜூஸு, டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் கூட சாப்பிட வேணாம். நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சாப்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக அதை படுக்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் குடிமகன் போல சாப்பிடு, நைட்டு பிச்சைக்காரன் போல சாப்பிடு அப்படின்னு. நம்ம காலையில் ஹெவியான உணவை எடுத்துக்கலாம், மதியம் மிதமான உணவு எடுத்துக்கலாம். ஆனால் நைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இது ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் அந்த விஷயத்த சொல்ல சொல்ல கண்ணை மூடிட்டு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். உங்கள் உடம்புக்குள்ள ஒரு குட்டி கிரைண்டர், ஒரு குட்டி மிக்சி, ஒரு குட்டி ஆர்ஓ மிஷின், ஒரு பாத்திரம் கழுவுற மிஷின், இந்த மாதிரி பல மிஷின் இருக்கு. நீங்கள் தூங்கின உடனே இந்த மிஷின்லாம் அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தூங்கினாலும் இந்த மிஷின்லாம் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். இது இந்த மிஷினோட கண்ட்ரோல் எல்லாமே நம்ம மைண்டு கிட்ட இருக்கும். உங்களோட மூளை நம்மளோட மொத்த உடல் உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு படுத்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு 3 மணி நேரம் வேலை செய்யும். திரும்ப நைட்டு 2 மணிக்கு தான் உங்களோட மூளை அமைதி அடையும். அதற்கு பதிலாக நீங்க நைட்டு ஒரு 7 மணிக்கே சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 மணிக்குள்ள இந்த உணவுகள்லாம் கொஞ்சம் செரிச்சிருக்கும். அப்போ நீங்க 10 மணிக்கு படுத்திருந்தீங்க அப்படின்னா 11 மணி வரைக்கும் மூளை சில முக்கியமான வேலைகள்லாம் பார்த்துட்டு உங்களோட 11 மணிக்கு உங்களோட மூளையும் தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ 1 மணி நேரத்திலேயே நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவீங்க. இதுக்காக தான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்துல நான்வெஜ், சாதம் அப்படின்னு ஹெவியான உணவுகளை சாப்பிடாம லைட்டா எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. 2வது பாயிண்ட், டேக் அ பாத். முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்க போங்க. நீங்க வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா நார்மல் வாட்டர்ல குளிங்க. இல்ல குளிர் அதிகமா இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா அப்போ ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு படுங்க. யாரெல்லாம் குளிச்சுட்டு படுக்கிறாங்களோ அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அதிகமா இருக்கிறத ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட தூக்கம் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சோம்பேறித்தனப்படாம குளிச்சுட்டு படுங்க. ஆரம்பத்தில் இந்த பழக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாரம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த பழக்கத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இன்னும் நிறைய விளையாட்டு வீரர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு குளிச்சுட்டு தூங்குறத கண்டிப்பான வழக்கமாக அவங்க வச்சுருக்காங்க. நைட்டு குளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா
முடிஞ்ச அளவு கோல்டு வாட்டரில் உங்களுடைய முகத்தை மட்டுமாவது கழுவிட்டு படுங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்க வேணாம். ஓரளவுக்கு நார்மலான சில் வாட்டரில் உங்கள் மூஞ்சியில் அடித்து நல்லா சல்லுன்னு மூஞ்சியில் அடித்து மூஞ்சிய முகத்தை சுத்தமாக கழுவிட்டு படுத்தா கூட உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டே படுங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி சில் தண்ணியில் மூஞ்சியை கழுவிட்டு படுங்க. மூணாவது பாயிண்ட் டார்க்னஸ். நீங்கள் படுக்கக்கூடிய ரூம் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட தூக்கம் குவாலிட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல இருட்டாக இருக்கக்கூடிய அறையில் நம்ம தூங்கும்போது தான் நம்ம உடலில் சில நல்ல ஹார்மோன்கள் சுரக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வந்து லைட்டை போட்டுகிட்டே தூங்குனீங்க, இல்லை நல்ல ஹெவியான லைட் லேம்ப், நல்லா இருக்கக்கூடிய நைட் லேம்ப்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்மோன்கள் சுரக்காது. உங்களோட ரூம் எவ்வளோக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் லைட்டை போட்டே தான் தூங்குறாங்க. இல்லை நைட் லேம்பும் ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், இல்லை ஏசியிலேருந்து வெளிச்சம் வரும். அப்படி இல்லைன்னா ஏசியில் அந்த ஸ்க்ரீன் லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படுக்கக்கூடிய அந்த அறை இருட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி இருட்டாலாம் எனக்கு இருக்கக்கூடாது, நான் ஏதாவது ஒரு லைட்டை போட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மட்டுமாவது ஒரு ஐ மாஸ்க் வாங்கி மாட்டிக்கோங்க. வெறும் 100 ரூபாய்க்கே இந்த மாதிரி நல்ல ஐ மாஸ்க் எல்லாம் கிடைக்கும். ஆரம்பத்தில் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும். ஆனால் நல்ல ஐ மாஸ்க் எல்லாம் இருக்குது. ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு ஜம்முன்னு இருக்கும். அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்ணில் போட்டிருக்கதே தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்னும் சில காஸ்ட்லியான ஐ மாஸ்க்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். நைட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய கண்களே சில்லுன்னு ஆயிரும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே நீங்கள் தூங்கிடுவீங்க. அந்த மாதிரி நல்ல ஐ மாஸ்கெல்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் கூட ஆரம்பத்தில் பயன்படுத்த வேணாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இருட்டு அறையில் தூங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு 100 ரூபா 200 ரூபா ஐ மாஸ்க் வாங்கி போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 4வது பாயிண்ட் மிலிட்ரி ஸ்லீப் மெத்தட். இந்த மிலிட்ரி ஸ்லீப் மெத்தட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்றதை வழக்கமா வச்சிருக்காங்க. அதாவது நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஹெவியான சில ஒர்க் அவுட் பண்ணிட்டு தூங்குவாங்களாம். அப்படி தூங்கும்போது அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரிகள், அதாவது மிலிட்ரியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும் இல்லை, சோல்ஜர்ஸ் கூட அப்பப்போ இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணலைன்னா கூட அப்பப்போ அந்த வார்ம் அப் மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தூங்கும்போது அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா மிலிட்ரியில் இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரில. யூஎஸில், யூரோப்லன்னு நிறைய மிலிட்ரிஸில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டுமாவது பண்ணுங்கள். 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 4 நொடிகள் மூச்சை உள்ளே இழுக்கணும், 7 நொடிகள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும், அடுத்தது 8 நொடிகளில் அதை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக். இதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கமே வந்துடும். இதன் மூலம் உங்கள் ஸ்லீப் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். 5வது பாயிண்ட்டு அவாய்ட் டே டைம் ஸ்லீப். கண்டிப்பாக பகலில் தூங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பகலில் தூங்குனீங்க அப்படின்னா நைட்டு தூக்கம் வராது. அதையும் தாண்டி நீங்கள் கஷ்டப்பட்டு படுத்தாலும் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இதனால் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அடிவாங்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பகலில் ஒரு 20 நிமிஷம் கூட தூங்குறத வழக்கமாக வச்சுக்காதீங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அதிகரிக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் அப்படின்றது முக்கியமே இல்லை. ஒரு 6 மணி நேரம் தூங்கினா கூட அந்த தூக்கம் குவாலிட்டியானதாக இருக்கணும். அதற்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் தான். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணால் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அதிகரிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே யோசித்து உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கணும். சரியான தூக்கம் இருந்தாலே உங்களோட பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும்.